போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் வேரித்தாஸ் தமிழ்ப்பணி குடும்பத்தினர், சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம், சென்னை. அருட்தந்தை கே. ஜெரோம் ஆரோக்கியராஜ், தஞ்சாவூர் மறைமாவட்டம். இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் நாகும் புத்தகத்தில் நினிவே நகர் மக்கள் செய்த தவறை அவர் பட்டியலிடுகிறார். முதல் தவறு இரத்தக்கரையும் வன்முறையும், பிறரை ஒடுக்குவது, ஏமாற்றுவது மற்றும் சுயநலத்திற்காக அக்கிரமங்களை செய்த தவறு. இரண்டாவது தவறு நேர்மையற்ற வாழ்க்கை முறையும் கடவுளின் வழிகளை புறக்கணித்துவிட்டு செருக்குடன் வாழ்வதும் இரண்டாவது தவறு. மூன்றாவது தவறு இறைவனுடன் செய்த உடன்படிக்கைகளை நற்செய்தியை மறந்துவிட்டு உலக போக்கில் சென்று இதன் விளைவாக அகந்தையின் காரணமாக அவமானத்திற்கு உள்ளானார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய தீய செயல்களை உணர்ந்து அகந்தை விட்டுவிட்டு தாழ்மையோடு வாழ இறைவன் அழைக்கிறார். கடவுளுடைய கட்டளையின்படி வாழ்ந்து பிறருக்கு நாம் சமாதானத்தை, அன்பை கொண்டு சேர்க்கும் நற்செய்தியின் தூதுவர்களாக மாற ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். திருப்பலியில் வெறும் பார்வையாளராக இல்லாமல் அதை முழுமையாக பங்கேற்று நம்முடைய குறைகளை உணர்ந்து உடைந்த உள்ளத்தோடு பங்கேற்று இறைவனின் மன்னிப்பை பெற ஆண்டவர் என்று அழைக்கிறார். அழைப்பை ஏற்போம். செய்த பாவங்களை நினைத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய திரு இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1:15, அதிகாரம் 2:2, அதிகாரம் 3:1 முதல் 3 வரை, 6 முதல் 7 வரை. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். அவன் முற்றிலும் அழிந்துவிட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு! அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கீச்சிடும் ஒலி, தாவிப்பாயும் புரவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர். பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன்மீது ஏற்றிடுவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடிப்பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவர்களுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிறங்கிடுவார். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கின்றவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கின்ற எவரும் வாழ்வு அடைவர். மனிதர் உலகம் முழுவதை ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதருடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கு இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமப்புற பங்கில் ஒரு வாரம் தியானம் நடைபெற்றதாம். தியானத்தினுடைய கடைசி நாளுக்கு முந்தின நாள் தியானம் கொடுத்த குருவானவர் சொன்னாராம், நாளையோடு ஒரு வாரம் தியானம் நிறைவடைய இருக்கிறது. நாளை வரும் பொழுது உங்களுடைய இல்லத்திலிருந்து ஒரு சின்ன சிலுவை கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம இந்த தியானம் முழுவதும் சிலுவை பற்றி சிந்தித்தோம். எவ்வாறு சிலுவை நடைமுறைப்படுத்துவது என்று நான் உங்களுக்கு அறிவுரை வழங்கினேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலுவை, சின்ன சிலுவையா இருந்தால் கூட போதும், அந்த சிலுவை கொண்டு வாங்க. நாளை கடைசி ஆராதனை நேரத்தில் அந்த சிலுவையை நான் சொல்லும் பொழுது உயர்த்தி பிடிங்க. நான் தீர்த்தம் கொண்டு சிலுவைகளை மந்திரிக்கிறேன். அதற்கு பிறகு இல்லத்துக்கு நீங்கள் கொண்டு செல்லலாம் என்று குருவானவர் சொன்னாராம். அதே போல் அடுத்த நாள் தியானத்தின் கடைசி நாள், சிலுவை மந்திரிக்கக்கூடிய நேரம். அனைவரும் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிலுவையை உயர்த்தி பிடியுங்கள் குருவானவர் சொல்லுகிறார். எல்லாரும் சிலுவை உயர்த்தி பிடிக்கிறாங்க. குருவானவர் தீர்த்தம் கொண்டு அந்த சிலுவைகளை மந்திரித்து கொண்டே போனாராம். கடைசி வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை தூக்கி பிடிச்சிருந்தாராம். அந்த அம்மா ஒல்லியா இருந்தாங்க, மனைவியை தூக்கி பிடிச்சிருந்தாங்களா. குருவானர், தம்பி என்னப்பா இது, நான் வீட்டிலிருந்து சிலுவையை தானே கொண்டு வர சொன்னேன், நீ ஏன்ப்பா உன் மனைவியை தூக்கி பிடிக்கிற? அவர் சொன்னாராம், ஃபாதர், என் வாழ்க்கையில என் பொண்டாட்டி தான் எனக்கு பெரிய சிலுவை சாமி, இவளை நல்லா மந்திரிங்க, இவ தான் எனக்கு பெரிய சிலுவை என்று அந்த மனிதர் இவ்வாறு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, மனித வாழ்க்கையில் உறவுகளும் குடும்ப பொறுப்புகளும் தவிர்க்க முடியாதவை. சில நேரங்களில் அவை நமக்கு சிரமமாக, பாரமாக, ஏன் சிலுவையாக இருக்கலாம். அவற்றை பொறுப்புடன் ஏற்றுக்கொள்வது தான் உண்மையாகவே ஆன்மீக முதிர்ச்சி என்பதை தூய் அகஸ்தினார் அழகாக சொல்லுவார். நற்செய்தியில் ஆண்டவர் என்னை பின்பற்றக்கூடியவர் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னது மரத்திலான சிலுவையா? சொன்னதை போல நீங்க ஒரு மர சிலுவையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு, நீங்க பணி செய்யக்கூடிய வேலை இடத்திற்கு, ஆலயத்திற்கு அந்த மர சிலுவையை சுமந்து கொண்டு வாங்க, பின்பற்றுங்க அல்ல. இயேசு சொன்னது மர சிலுவை அல்ல. அப்படி என்றால் எப்படிப்பட்ட சிலுவைகள்? முதல் சிலுவை சுயநலத்தின் சிலுவை, தன்னைத்தான் வெறுத்து என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய அகந்தை, நான் என்கின்ற கர்வம் ஆகியவற்றை சிலுவையில் அறைவது. நம் சொந்த விருப்பங்களை விட இறைவனின் சித்தம் உயர்ந்தது என்று நாம் விட்டு கொடுப்பது முதல் சிலுவை. தன்னலத்தை நம்மால் விட முடிகிறதா? இரண்டாவது சிலுவை பொறுமையின் சிலுவை. ஒவ்வொரு நாளும் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அன்றாடும் சிலுவையை சுமங்க, பொறுமையோடு இருங்க. பொறுமை என்பது பெரிய சிலுவை. நமது குடும்பத்தில், வேலை இடத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அவமானங்கள், நோய்கள் மற்றும் புரிந்து கொள்ள முடியாத வேதனைகள், இவையெல்லாம் வரும்பொழுது முணுமுணுக்காமல் பொறுமையோடு எதிர்கொள்ளக்கூடிய சிலுவையை சுமக்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். மூன்றாவது சாட்சிய சிலுவை. இயேசுவுக்காக நீங்கள் வாழும் பொழுது, உண்மைக்காக வாழும் பொழுது உலகம் உங்களை அவமானப்படுத்தும், உலகம் உங்களை தூக்கி எறியும். அந்த நேரத்தில் இயேசுவுக்காக, அவரை போல
அவருடைய விழுமியங்களுக்காக, மதிப்பீடுகளுக்காக உண்மையோடு வாழும் பொழுது துன்பத்திற்கு மத்தியில் மகிழ்ச்சியோடு இருப்பது சாட்சிய வாழ்வு என்கின்ற சிலுவை. இந்த சிலுவையை சுமக்கத்தான் ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, சுயத்தை சிலுவையில் அறையக்கூடிய பெரிய சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களது வாழ்வில் உங்களை அதிகம் வீழ்த்துவதும் உங்களுடைய அகந்தை. சில நேரத்தில் நம்முடைய கோபம் நம்மை வீழ்த்தும். தேவையற்ற கோபங்கள், சுயநல பழக்கம் என்னவென்று சுய பரிசோதனை செய்யுங்கள். இறைவனுடைய சமூகத்துக்கு முன்னால் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்கின்ற அந்த சுயத்தை சிலுவையில் அறையக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் இயேசுவிடம், ஆரோக்கிய தாயிடம் கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமங்க மகிழ்ச்சியோடு. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலோ வேலையிடத்திலோ இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள், முணுமுணுப்பு அல்லது மனக்கசப்பு இல்லாமல் இயேசுவின் நாமத்தினால் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய சவாலை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்று அழைக்கிறார். இறுதியாக, இயேசுவுக்காக எதையும் இழக்க துணியக்கூடிய சவாலை தைரியமாக சந்திக்க ஆரோக்கிய தாய் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறார் என்பதை நம்புங்கள். உங்கள் நேரத்தை, திறமைகளை மற்றும் பொருள் செல்வங்களை உலக காரியங்களுக்கு மட்டுமே செலவழிக்காமல் இறை ராஜ்யத்திற்காக, இறை பணிக்காக, பிறரின் ஆன்மீக மீட்புக்காக முதலீடு செய்யுங்கள். காரணம், உலகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், எல்லாம் எனக்கு வேண்டும், நானே முதலில் இருக்க வேண்டும் என்பது தான் உலகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நற்செய்தியில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், இயேசுவுக்காக எதை இழக்கிறாயோ அதுவே உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். எனவே இன்றே நாம் சிலுவையை சுமப்போம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இந்த சிந்தனை சொல்ல அனைத்தும், இந்த செயல்கள் ஒவ்வொன்றும், இந்த சிந்தனை சொல்ல அனைத்தும், இந்த செயல்கள் ஒவ்வொன்றும், இந்த உடல் பொருளாவி முற்றும், இந்த உடல் பொருளாவி முற்றும், புகழ் அதிமிக மகிமைக்கு, எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து எப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அன்பார்ந்தவும் திருமகனுடைய திரு இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கனிவோடு கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமையாருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடு செய்தார்.
இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்கள், வானதூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றைக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவர், இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும்
இறை ஞானமுமாய் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: வேரித்தாஸ் தமிழ் பணி குடும்பத்தினர், சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம், சென்னை. அருட்தந்தை கே. ஜெரோம் ஆரோக்கியராஜ், தஞ்சாவூர் மறைமாவட்டம். இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி